வணக்கம் டெக்ஸோ விலாகர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு 2 டேஸ் பக்கமாக நான் வந்து Zomato போனேன். அதோடைய பேமெண்ட் அவுட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Zomato டெலிவரியில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இதுக்கு எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, வாங்க Zomato டெலிவரி ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுவோம். ஓகேங்களா, இப்போ போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு பே அவுட்னு இங்கே இந்த இடத்துல ரைட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பே அவுட்னு மென்ஷன் ஆகிருக்குங்களா. இதில் வந்து நான் எந்த வீக்கில் போனேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் 5 செப்டம்பர் வந்து 11 செப்டம்பர் வரைக்கும் போயிருந்தேன். அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் 10ஆம் தேதி வந்து 436, 11ஆம் தேதி வந்து 487 ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக அந்த 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 13 ட்ரிப் முடிச்சிருக்கேன். 6.5 மணி நேரம் பக்கமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எப்படி சாத்தியமா அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ட்ரிப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 டேஸில் நான் ஏர்ன் பண்ணது காட்டும். சரிங்களா, இதில் வந்து நேஷ்னல் ரெஸ்டோ கேஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு 37 ரூபாய், 22, 72, 53, 73, 31 அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா பார்த்தீங்கன்னா 292 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இந்த டோட்டல் ஏர்னிங்ஸு நான் கூட்டி பார்த்தேன்னா 10ஆம் தேதி 272 ரூபா அப்படி தான் வருது. நீங்கள் டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 436 ரூபா 10ஆம் தேதி காட்டுது. இது எந்த ரீசன்னால் வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வீக்லி டே கணக்கில் வந்து நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஈவினிங் மட்டும்தான் நான் வந்து போகுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வீக் டேஸில் எப்போ வருதோ அந்த டேஸில் நான் வந்து ஃபுல் டே போயிடுவேன். இப்போ சாட்டர்டேயில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 9 to 7 வந்து 5 மேக்ஸிமம் வந்து 6 to 10 வரைக்கும் போவேன். இல்லைனா 9 to 10 வரைக்கும் போவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுக்கு மேலே போக மாட்டேன். 2-3 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த பெல் சிம்பிள் இருக்குல்ல மேலே கார்னரில், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணோடனே மொத்தமாக பார்த்தீங்கன்னா வீக் மெகா ஆஃபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 19 செப்டம்பர்லேருந்து 25 செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கும் அதே டேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. என்ன டேட்னா 19 கொடுக்க மாட்டாங்க, அந்த வீக் டேஸை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த வீக் டேஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா அந்த வீக்கில் வந்து நீங்கள் கேஷ் அச்சீவ் பண்ணிங்கன்னா, அதாவது ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் ஆட் பண்ணாமல் 6000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதாவது 600 ரூபா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தருவாங்க. 6600 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பீக் கிக்ஸ் கம்ப்ளீட் மேண்டட்ரி கொடுத்துருக்காங்க. 12 வந்து கிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் முக்கியமானது வந்து 6 வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளில் 6 கிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்டே டு வெனஸ்டே லஞ்ச் பீ கிக்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா டேஸும் கவர் ஆகிருக்கும். ஒரே ஒரு நீங்கள் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், அல்ல சார் ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து நீங்கள் கிக்ஸை வந்து நீங்கள் இன்கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது நீங்கள் அது யூஸ் பண்ணாமையே நீங்கள் போகலாம். அது ஒரு இதுக்கு தான் அலோட் பண்ணுறாங்க. லஞ்ச் பீக் கிக்ஸ் வந்து 12 to 2 இதுங்கிறது தான் மேண்டட்ரி. ஓகேங்களா, 12 லஞ்ச் கிக்ஸுங்கிறது என்ன, டின்னர் கிக்ஸுங்கன்னா லஞ்சுன்னா 12 to 2, 12 மணிக்கு ஆர்டர் புக் பண்ணி 2 மணிக்குள்ளே எத்தனை கிக்ஸ் வருதோ அது லஞ்ச் கிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் டின்னர் கிக்ஸுங்கிறது 7 to 9 வருதில்ல டைம், ஈவினிங் நைட் டைமு, அந்த டைம் இருக்கிறது வந்து டின்னர் கிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 10% ஆஃபர் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஆஃபர் நான் போன அந்த சாட்டர்டே சண்டே ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது மூலிமா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் அதிகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபரில் 300 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 கிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 300 ருபீஸும், 5 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 200 ருபீஸும், 4 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 150 ருபீஸும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பீ கிக்ஸுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 to அது எந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், 12 to 2, 7 to 9. ஓகேங்களா, இந்த டைமில் நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிக்ஸ்க்கு வந்து அலௌடு 16 to 18 செப்டம்பர் வரைக்கும் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது தான் வந்து நான் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த 2-3 ஹவர்ஸில் நான் 5 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அதனால் 200 எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் வருது. 2 இல்லைனா 150க்கு மேலே எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 487ன்னு சொல்லிட்டு 11ஆம் தேதி மென்ஷன் ஆகிருக்குல்ல, இந்த டேட்லேயே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் அந்த கம்மியாக தான் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து 487 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளும் சேர்த்தே எனக்கு ஒரு 600 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் எனக்கு ஏர்னது பார்த்தீங்கன்னா 922 ரூபா 49 காசு வந்து எனக்கு இருக்குது. ஆர்டர் ஏர்னிங் எவ்வளவு 649 ரூபா தான். ஓகேங்களா, அந்த 2 டேஸும் சேர்த்து 649 ரூபா தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏர்னது வந்து பார்த்தீங்கன்னா 922 ரூபா இருக்குது. என்ன ரீசன் இல்லைங்கன்னு நான் பார்ப்போம். சரிங்களா, 2 கிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, அது 20 ரூபா மைனஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி டிடக்ஷன் ஒரு 6 ரூபா முடிச்சிருக்காங்க. கஸ்டமர் டிப்ஸுக்கு வந்து ஒரு 30 ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னல்ஸ் எனக்கு என்ன வந்து கிக்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 ருபீஸ் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு. அது இல்லாமல் டெம்பரவரி பே அவுட்னு சொல்லிட்டு ஒரு 125 வந்திருக்கு. அது இல்லாமல் ஆஃபர்னு சொல்லிட்டு 125 வந்திருக்கு. அந்த சனிக்கிழமை வந்து நான் பண்ணதுக்கு வந்து எனக்கு வந்து டெம்பரரி பே அவுட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆஃபர் வந்து அந்த அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்து 125 ருபீஸ் எனக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் பார்த்தா 922 ரூபாய் எனக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இதில் செட்டில்மெண்ட்டு 892 ரூபா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டிப்ஸுங்கிறது வந்து அப்பயும் எனக்கு வந்துடும். அந்த ரீசனால் வந்து அதை மைனஸ் பண்ணிவிட்டு 892 ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவான ஒரு வீடியோவை நான் போடுறேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.